सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. தேவி பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். ஜனமேஜயன் சில கேள்விகள் கேட்டா இல்லையா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக அதை சொல்றதுக்கு வியாசர் ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த கேள்விகள்லாம் கேட்கறது யூஸ்வலா சொல்ற மாதிரி, ஆனா பதிலுங்கிறது கான்டெக்ஸ்ட பொறுத்து புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் ஒரே பதில் இருக்காது, ஒவ்வொரு கான்டெக்ஸ்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன பண்றார், புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல பிரதானமா இது கர்மாவை உத்தேசிச்சு வந்தது. அதனால முதல்ல கர்மாவனுடைய பிரதானம் என்ன, கர்மாவனுடைய பிராதானியம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல சொல்றார். பட் ஜனமேஜியும் அந்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கேட்கிறான், அது ஈஸ்வரனும் அந்த கர்மா பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதுக்காக அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக முதல்ல கர்மாவை பத்தி சொல்றதுக்காக கர்மாவனுடைய இந்த அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல ஒரு பாதி பாகத்துல கர்மா எப்படி இருக்கு, கர்மாவனுடைய பலன் எப்படி இருக்கு, கர்மா எல்லார் மேலேயும் எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது, அதாவது பகவான் பேர்ல கர்மா பலன் வந்ததுன்னா கூட அந்த கர்ம பலனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு முதல் பாதியில சொல்ற. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் கேள்வி கேட்க போறான், அதுக்கு சொல்ல ஆரம்பிக்க போற. அந்த மாதிரி போறது இந்த அத்தியாயம். அத த்விதீயோத்யாய சூத உவாச்ச ஏவம் பிருஷ்டः புராணஜ்ஞः யாசः சத்யவதி சுதः பரீட்சித சுதம் சாந்தம் ததோ வை ஜனமேஜயம் உவாச்ச சம்சயச்சேத்ரு வாக்கியம் வாக்கிய விசாரதः. இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்ட புராணஜ்ஞா, புராணஜ்ஞான்னா புராணங்களை அறிந்தங்கிறது இல்ல, பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த. ஜனமேஜயன் என்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கான பழைய கதைகள், பழைய நடப்புகள், பழைய இதிகாசங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்த வியாசகா சத்யவதி சுதா, சத்யவதியின் மகனான வியாசர், பரீட்சித சுதம் சாந்தம், அதாவது பரீட்சித்தனுடைய மகனா இருக்கிற ஜனமேஜயன். அவன் இப்ப என்ன ஆயிட்டான், முதல்ல அவன் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது, டென்ஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாரும் ரிஷிகள்லாம் சேர்ந்து பேசி இதெல்லாம் பண்ண உடனே he has become calm and quiet இல்லையா. அதனால சாந்தம் ஜனமேஜயம், அப்படிப்பட்ட ஜனமேஜயனை ததோவை உவாச்ச சொன்னார். என்ன சம்சய சேத்ரு, அவனுடைய சம்சயங்களை போக்கடிக்க கூடியதாக, சேத்ரு அப்படின்னாக்க போக்கடிக்கக்கூடிய வாக்கியம் வாக்கிய விசாரதா. வியாச உவாச்ச ராஜன் கிமேதத் வக்தவியம் கர்மணாம் ககனாகதிகி துர்ஞேயா கில தேவானாம் மானவானாம் ச காகதா. ராஜன் கிமேதத் வக்தவியம், நீ ராஜன் கிமேதத் என்ன சொல்றதுக்கு இருக்கு, நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்றது, புதுசா என்ன சொல்ல போறோம், என்ன உனக்கு தெரியாத பதில் என்ன இருக்கு, அந்த பதில் என்ன சொல்லிட போறோம். அதனால கிமேதத் அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, தனியா விசேஷமா பொறுத்தியாருக்கு தெரியாததோ புரியாததோ என்ன இருக்கு. ககனா கர்மணோ கதிகின்னு சொன்னோம் இல்லையா, கர்மணாம் ககனா கதிகி, கர்மாவனுடைய கதிகி போக்கு இருக்கே, ககனா அது புரிஞ்சு கொள்ள முடியாதது, அறிந்து கொள்ள முடியாதது, யாரிடம் எங்க எப்படி வேலை செய்யறது. அதாவது இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறதுக்கு எந்த விதமான காரணமுமே இல்லையே, அவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு கேட்டோம்னா அது எந்த ஜென்மாவில யார்கிட்ட அவன் பண்ணப்பட்டிருந்தா அபசாரம் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும். அதனால ககனா கர்மணாம் கதிகி, கர்மாவனுடைய கதிகி ரொம்ப டீப். அதாவது அடிக்கடி சொல்றதுதான் அவசியம் அனுபவத்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம எந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கர்மா அந்த ஆர்டர்ல பலன் கொடுக்கறதுங்கிறது இல்ல. அதாவது கர்மாக்கள் பண்ணப்பட்ட குரோனாலஜிக்கல் ஆர்டர், வரிசையா 1 2 3 100 கர்மா பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோ, அந்த பலனும் வரிசையா முதல் கர்மாவுக்கு முதல் பலன், 2வது கர்மாவுக்கு 2வது பலன் அப்படிங்கிறது இல்ல. சிலது ஜென்மாரம்பக கர்மாவா இருக்கும், சிலது சுகதுக்காரம்பக கர்மாவா இருக்கும். ஜென்மாரம்பக கர்மானாக்க ஜென்மாவை கொடுக்கக்கூடிய கர்மா. அந்த ஜென்மாவை கொடுக்கக்கூடிய கர்மாலேயே சிலது ஏக ஜென்மாரம்பகம் அநேக ஜென்மாரம்பகம்னு 2. ஏக ஜென்மாரம்பகம்னா ஒரு ஜென்மாவை கொடுத்துட்டு அந்த கர்மாவுடைய பலன் முடிஞ்சு போயிடும்.
சில கர்மாக்கள் அநேக ஜென்மாக்களை கொடுத்தாதான் அந்த ஒரு கர்மாவினுடைய பலனே எக்ஸாஸ்ட் ஆகும். புராணங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவன் அநேக ஜென்மாக்கள் பிரம்மலோகத்துல இல்ல சொர்க்கலோகத்துல சுகத்தை அனுபவிப்பான் இருந்தாக்க அந்த சொர்க்கலோகத்துல அநேக ஜென்மா எடுத்தா விட்டுதான் அந்த ஒரு கர்மாவனுடைய பலன் எக்ஸாஸ்ட் ஆகும். அது வரைக்கும் அவன் ஜென்மா எடுத்துட்டே தான் இருக்கணும், வேற கர்மா வரல. சோ ஜென்மாரம்பகமான கர்மா, ஆனா சுகதுக்காரம்பகமான கர்மா இருக்கு பாருங்க, அது எந்தெந்த ஜென்மால பலனை கொடுக்க முடியுமோ. ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா மனுஷ ஜென்மாலதான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்னா மனுஷ ஜென்மா எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பலன் கொடுக்கணும். அது தேவ ஜென்மாலதான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்னா தேவ ஜென்மா எடுத்திருக்கும் போது அந்த சுகம் பலத்தை கொடுக்கணும். சோ அந்தந்த கர்மாக்கள் அது எந்த மாதிரி பலனை கொடுக்கறதோ, எந்த ஜென்மால அனுபவிக்க கூடியதா இருக்கோ அது ஜென்மா எடுத்து ஜென்மாவை தரதா இல்ல ஜென்மால அனுபவிக்க கூடியதா. சோ அந்த கர்மாவெல்லாம் தானாகவே கிளஸ்டரா போய் சேரும். அப்படி சேரும் போது நம்மளுக்கு எப்ப பண்ணிருக்கோம், எந்த ஜென்மால பண்ணிருக்கோம் தெரியுமோ, எதெல்லாம் எந்த கிளஸ்டருக்குள்ள போக முடியுமோ அதெல்லாம் தானாகவே பகவான் அந்த கிளஸ்டர்ல சேர்த்துருவார். சோ அதனால ஆனா ஒரு கர்மாவும் விட்டு போகாது, ஒரு கர்மா பலனும் விட்டு போகாது, எல்லாமே கரெக்டா அந்தந்த கிளஸ்டருக்குள்ள சேர்ந்து எப்ப பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்க முடியும். அதனால இது எது எங்க எப்ப எப்படி சேர்றது, எவ்வளவு ஸ்டோர்ல எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும். அதனால கஹனா கர்மனாம் கதிகி, கர்மாவனுடைய கதியானது டீப், எப்ப எப்படி தருங்கிறதும் தெரியாது. எந்த ஜென்மால சிலது என்ன அதுக்குள்ளே நிறைய இது இருக்கும். ஒரு கர்மா பண்ணா இந்த கர்மாவனுடைய பலன் இப்படிதான். இப்ப கோர்ட்ல என்ன பண்றோம், ஒரு கேஸ ஆர்கியூ பண்றா, ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்ட்டு, இந்த தப்புக்கு இந்த பனிஷ்மெண்ட்னு இதுல இருக்கு. அதாவது இந்த கிரிமினல் கோடுன்னு சொல்ற பாருங்க, ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் அந்த மாதிரி தண்டனை சட்டத்துல இன்னொரு தப்புக்கு இந்த தண்டனை அப்படின்னு இருக்கு. இந்த தப்புக்கு இந்த தண்டனைனா கண்ண முடிஞ்சு அந்த தண்டனை கொடுத்துருவாளா? அதுல தப்பு பண்ணினவன் பக்கத்துல இருக்க நியாயங்கள் என்ன, அவன் ஏன் அவனை தூண்டினது யாரு, அவனை தூண்டின விஷயங்கள் என்ன, அவனுக்கு இருந்த மோட்டிவ் என்ன, அவனுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அந்த மாதிரி சகலத்தையும் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் தண்டனையினுடைய கடுமையோ இல்ல அந்த கடுமையை குறைக்கிறதுங்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த விஷயங்கள் அதாவது தண்டனை சட்டத்துல கொடுக்கப்படக்கூடியது அந்த தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேக்சிமம் தண்டனை. ஆனா அந்த தண்டனையை குறைக்கிறதோ அந்த தண்டனையை அட்ஜஸ்ட் பண்றது, அதை சேர்க்கறது, பாக்கி தண்டனை அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பாக்கி தண்டனையோட சேர்க்கிறதா தனித்தனியா இருக்கிறதா, லௌகிகமாகவே நம்ம என்ன பண்றோம், ஜட்ஜுகளுக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னும் போது அதே மாதிரி பகவானே எல்லாருக்குமே ஜட்ஜா இருக்கிற பகவானுக்கு அந்த சுவாதந்திரியம் இருக்காதா? அதுதான் அவனுடைய சுவாதந்திரியம். அதாவது தண்டனை தவறாது, ஆனா அந்த தண்டனையை எப்படி கொடுக்கணும், அவன் முதல் வாட்டி பண்ற மிஸ்டேக்கா, அவனுக்கு திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா, வாய்ப்பு கொடுக்கணுமா, எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகும், அது மேலையும் வாசனையா மாறிடாம இருக்கிறதுக்கு பல விதமான இதுகள், அதுல வசதிகள், அது வாய்ப்புகள், அது அவ்வளவும் தரப்படுறது. அதனால கஹனா கர்மனாம் கதிகி, கர்மாவனுடைய கதி எப்படி அது கர்மா பலனை கொடுக்கறது, எப்படி யார் யார்கிட்ட எப்படி வேலை செய்யறதுங்கிறது இருக்கு பாருங்க. கஹனா ரொம்ப ஆழ்ந்தது, ஆழ்ந்ததுன்னா வெரி டீப், அது சட்டுன்னு எல்லாராலையும் புரிஞ்சுன்ற முடியாது. துர்ஞேயா சில தேவானாம், தேவர்களாலேயே புரிந்து கொள்ளப்பட முடியாது எனில் மானவானாம்சு காக்கதா, தேவர்கள்னா என்ன அர்த்தம், ஸ்வயம் பிரதிபாத வேதாகன்னு அர்த்தம். பிறக்கும் போது ஜென்மாவிலேயே அவர்களுக்கு 4 வேதங்களும் பூர்ணமா என்ன ஆயிடும், தானாகவே அவளுக்கு அவளுடைய ஞானத்துல புரிச்சிருமா. அவ வேதாத்தியனம் பண்றதுக்காக குருகுலத்துக்கு போய் குருகிட்ட உட்காந்து வேதத்தை அத்தியனம் பண்ணணுங்கிற நிர்பந்தம் இல்லை, தானாகவே அவளுக்கு வேதம் அத்தனையும் தெரிஞ்சிடும். வேதத்தினாலதான் இந்த கர்மா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய போறது அதுல இருக்கு. சோ அந்த வேதங்களே ஸ்வயம் தானாக தெரியும்னா வேதம் மட்டும் தெரியாது, வேத அர்த்தங்களும் அதனுடைய விசாரங்கள் சகலமும் அவளுக்கு பாதிக்கும். அப்படி பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய தேவர்களுக்கே அது புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா மானவானாந்து காகத, மனுஷவாளை பத்தி பேசணுமா, அவளுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப துர்நேயமானது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லணுமா, இதை புரிஞ்சுக்கிறது நீ இப்போ ஒரு மனுஷன், இதை புரிஞ்சுக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற. யதா சமுத்திதம் செய்தது பிரம்மாண்டம் திரிகுணாத்மகம் கர்மணைவ சமுத்பத்திகி சர்வேஷாம் நாத்திர சம்சயா. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, யதா ஏதத் பிரம்மாண்டம் சமுத்திதம், இந்த பிரம்மாண்டம் இருக்கே, இந்த பிரம்மாண்டம் எப்படிப்பட்டது, திரிகுணாத்மகம், சத்வரஜஸ்தமோ ரூபமானது. யதா சமுத்திதம், இந்த பிரம்மாண்டம் எப்ப உற்பத்தமாச்சோ கர்மணைவகி சமுத்பத்தி, அந்த பிரம்மாண்டத்தினுடைய தோற்றம் மனுஷால் அவ்வளவு பேருடைய, அதாவது பிராணி கர்ம சமுச்சய, இது பிராணி கர்ம வசாத், பிராணிகள் எல்லாம் சேர்ந்து அவளுடைய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது
அந்த பிராணி கர்மா வசாத அந்த கர்மாவுடைய நேரத்துல என்ன பண்றது, பிரம்மாண்டம் உற்பத்தமாகுது. ஏன்னா பிரம்மாண்டம் இல்லாம பிராணிகளால கர்மா அனுபவிக்க முடியாது இல்லையா? சோ அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு இடமாக ஸ்தானமாக பிரம்மாண்டம் உற்பத்தமாகுது. கர்மனையோ சமுற்பத்தி, அதனால பிரம்மாண்டத்தினுடைய உற்பத்தியும் கர்மாவனாலேன்னு புரிஞ்சுக்கலாம். அவளுக்கு கர்மா அனுபவிக்க வேண்டிய நேரம் வராத போது பிரளயத்துல பிரம்மாண்டம் லயிச்சிருக்கு. ஜனங்களுக்கு கர்மாவை அனுபவிக்க வேண்டிய நேரம் வரணும்னா அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு தயாரா இந்த சப்தாந்த பிராமணத்துல சொல்ல பாருங்க. சோ அவளுக்கு வேணுங்கிறது எல்லாம் சகலமும் ரெடியா இருக்கு. அந்த மாதிரி பிரம்மாண்டம் உற்பத்தமாகுது. கர்மனைவ சமுற்பத்தி சர்வேஷாம் நாத்திர சம்சயா, எல்லா விஷயத்துக்கும் சகல வஸ்துக்களுக்கும் சகலருக்கும் கர்மாவனாலதான். அனாதி நிதனா ஜீவாக கர்ம பீஜ சமுத்பவாக. இந்த கர்மாங்கிறது எப்படிப்பட்டது, இந்த கர்மாவை அனுபவிக்கிற ஜீவர்கள் இதெல்லாமே அனாதி நிதனம், ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. ந ஆதி நிதனம், இதுக்கு ஆரம்பம் முடிவுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆரம்பம் முடிவு, அதாவது ஆரம்பம் முடிவை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எப்போ இது என்ன ஆகும், சக்கரார பங்கீரிகள் சக்கரம் போல போயிட்டே இருக்கிறது தான். கர்ம பீஜ சமுத்பவாக, கர்ம பீஜத்துல கர்மம் தான், கர்மாங்கிற பீஜம், கர்மாங்கிற விதை அதுல இருந்து உண்டாருது. நானா யோனிஷு ஜாயந்தே மிரியந்தேச புனఃபனஹா, அதாவது இந்த ஜீவர்கள் அத்தனை பேரும் பலவிதமான யோனிகள்ல பிறக்கிறாங்க, பிறந்துட்டு போறாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான். கர்மனா ரஹிதா தேக சம்யோகா ந கதாசன, கர்ம சம்பந்தம் இல்லாம மனிதர்கள், அதாவது இந்த ஜீவர்களுக்கு மனிதர்களுக்குன்னு இல்ல, கர்ம சம்பந்தம் இல்லாமல் சரீர சம்பந்தம்ங்கிறது ஏற்படாது. சரீர சம்பந்தம்ங்கிறது கிடையவே கிடையாது. சரீர சம்பந்தம் இருந்தால்தான் சுகதுக்க அனுபவம். சரீர சம்பந்தம் இல்லாமல் சுகதுக்க அனுபவம் ஏற்பட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த இதை பத்தி சொல்லும்போது சரீரம் அப்படின்னு சொல்லும்போது சரீரத்தை என்ன சொல்றோம், இந்த சரீரம்ங்கிறது சுகதுக்க அந்நியதர, அதாவது போகா. இந்த சரீரத்துக்கு என்ன பேரு, போகாயத்தனம் அப்படின்னு சொல்லுவான். போகத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது, போகத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. சரீரத்தின் வழியாகத்தான் போகம். போகம்னா என்ன அர்த்தம், வெறும் அனுபவம்னு அர்த்தம் இல்லை. அனுபவம்னா என்ன, அனுபவம் அனுபவம் தான். அனுபவம்னா என்ன, சுக துக்க அந்நியதர சாட்சாத்காரா. சுக துக்க அந்நியதர சாட்சாத்காரோ போகா. சுகத்தையோ துக்கத்தையோ இந்த ரெண்டுத்துல ஒன்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது, சுகத்தையோ துக்கத்தையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போகம்னு பேரு. அந்த போகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், சரீரத்தின் வழியாகத்தான் தெரிஞ்சுக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு கோமா உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்காருனாக்க, அவர் 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியோட படுத்துட்டு இருந்தா கூட அங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரிய போறதோ, தரையில போட்டா தெரிய போறதா, படுக்கையில போட்டா தெரிய போறதா. சோ இப்ப என்ன ஆகும், சுக்கமோ துக்கமோ தெரியணும்னா சரீரத்துல நம்மளுக்கு அபிமானம், சரீரம் தெரியணும். சரீரத்தின் வழியா தான் சுகதுக்க ஞானம் வரும். அந்த சுகதுக்க ஞானத்துக்கு தான் போகம்னு பேரு. அந்த சுகதுக்கத்துக்கு ஆதாரமா இருக்கிறதுனால சரீரத்துக்கு போகாயத்தனம்னு பேரு. சரீரஹா தேகா இதெல்லாம் சொல்லுவோம், ஆனா சாஸ்திரியமா அத போகாயத்தனம் அப்படின்னு சொல்லணும். அதனால என்ன ஆயிடுச்சு, கர்மனா ரகிதா, சரீரம்ங்கிறது போகாயத்தனமா இருக்கிறதுனால, போகாயத்தனம்ங்கிறது சுகதுக்க சாட்சாத்கார சாதனமா இருக்கிறதுனால, சுகதுக்கம் கர்மா வழியா வர்றதுனால என்ன சொல்றார், கர்மனா ரகிதா தேக சம்யோகா ந கதாசன. கர்மா சம்பந்தம் இல்லாமல் தேக சம்யோகம் ஏற்படாது. ஏன்னா தேக சம்யோகம் தானே சுகதுக்க சாட்சாத்காரம், சுகதுக்க சாட்சாத்காரம் தானே கர்மாவனால. அதனால கர்மா இல்லாம தேக சம்யோகம் வரவே வராது. அதான் கர்மாக்கள் எப்படின்னு சொல்றார், சுபாசுபை ததா மிஸ்ரைஹி கர்மபிர் வேஷ்டிதம் இதம். கர்மாவில 3 விதம். சுப கர்மாக்கள், அதாவது புண்ணிய கர்மாக்கள், அசுப கர்மாக்கள், கேவல பாப கர்மாக்கள், மிஸ்ருதைஹி அதாவது மிஸ்ர கர்மாக்கள். புண்ணியன புண்ணியம் பாபேன பாபம் உபாபியாமேவ மனுஷலோகம்னு கட்டத்துல வருது இல்லையா, அதே மாதிரி திரிவிதானிகி தான்யாஹு புதாஹா தத்துவ விதஸ்யே. புதாஹா தத்துவவிதா, தத்துவஞானிகள் விஷயம் அறிந்தவர்கள் 3 விதமான கர்மாவை சொல்றாங்க. அது வேற விதமாவும் சொல்லுவா. சுப கர்மாக்கள்னாக்க சாத்விகத்தினால வரக்கூடிய கர்மாக்கள், அசுப கர்மாக்கள்னா தாமச பிரதானமா இருக்கக்கூடிய கர்மாக்கள். இது அந்த மிஸ்ரிதம்னு சொன்னோம்னாக்க ரஜோகுண பிரதானமா இருக்கக்கூடிய கர்மாக்கள், அந்த மாதிரியும் சொல்லலாம். அத அந்த மாதிரி 3 விதமான கர்மாக்கள். அதுலயும் இன்னும் 3 விதமா இருக்கு. சஞ்சிதானி பவிஷ்யந்தி பிராரப்தானி ததா புனஹா. சஞ்சிதானினா பலன் கொடுக்க ஆரம்பிக்காம ஸ்டோர்ல இருக்கிறது. பவிஷ்யந்தி அப்படின்னா இந்த ஜென்மால பண்றது. இந்த ஜென்மால பண்றது என்ன ஆகும், அடுத்த ஜென்மால சஞ்சிதங்களா மாறலாம்.
பிராரப்தானி பலன் கொடுக்க ஆரம்பித்தவைகள். அதாவது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகாமிங்கிறது பவிஷ்யந்தி அப்படிங்கிற. வர்த்தமானானி தேகேஸ்மின் திரைவித்யம் கர்மணாம் கில. சோ இந்த மாதிரி கர்மாவை அந்த மாதிரி 3 விதமா அதிக சப் கிளாஸ். அந்த முதல்ல 3 சுபாசுப மிஸ்ரம்னு சொன்னார் இல்லையா, அதுல சப் கிளாஸா இருக்கிறது இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமிங்கிறதாக. பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத்வசஸ்வம் நராதிப. பிரம்மாதி சகல ஜந்துக்களும் இந்த கர்மாவனுடைய வசத்துலதான் இருக்கா. சுகம் துக்கம் ஜரா மிருத்யு ஹர்ஷ சோகாதயஸ்ததா காமக்ரோதௌச்ச லோபஸ்ச சர்வே தேககதா குணாக. சரீரத்தின் வழியாக வரக்கூடிய குணங்கள், இந்த குணங்கள்லாம் நம்ம மனசுல இருந்தா கூட சரீரத்தின் வழியா தான் தெரியறது. அதனால தேககதா குணாக. சுகம் துக்கம் ஜரா மிருத்யு. ஜரா மிருத்யுன்னு தெரியும், ஜரானாக்க முதுமை, மிருத்யு. ஹர்ஷ சோகாதயா, ஹர்ஷம் சந்தோஷம் சுக சோகம் இதெல்லாம். காமக்ரோதௌ, அப்புறம் லோபஸ்ச சர்வே தேககதா குணாக. தெய்வாதீனாஞ்ச சர்வேஷாம் பிரபவந்தி நராதிப. தேவாதீனம், தெய்வாதீனம்னு நம்ம எதை சொல்றோமோ, இல்ல தேவாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஹர்ஷ சோகாதிகள் கூட எது வேணாலும் வச்சுக்கலாம். ராகத்வேஷாதயோ பாவாக ஸ்வர்கேபி பிரபவந்தி. அதனாலதான் ராகத்வேஷாதயோ பாவாக. இந்த ராகத்வேஷம்னா லவ் அண்ட் ஹேட்டட், லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்ற பாருங்க. சில சமயம் சில பேரை சட்டுன்னு பிடிச்சிருக்கு, சில பேர் மேல நம்மள அறியாம வெறுப்பு வருது. பார்த்த உடனே ஒருத்தர் மேல வெறுப்பு வருது, பார்த்த உடனே நம்மள பிடிச்சிருக்கு, அவள்கிட்ட ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது. ராகத்வேஷாதயோ பாவாக ஸ்வர்கேபி, தேவலோகத்துல கூட. பிரபவந்திகி தேவாதீனாம் மானவானாம் திரஷ்டாஞ்ச ததா புனः விகாராக சர்வ ஏவைத்தே. இந்த குணங்கள்ல இருக்கிற விகாரங்கள் அத்தனையும், மனசுனால வர விகாரங்களோ, சரீரத்தினால வர விகாரங்களோ, நம்மளுக்கு காரண காரியம் தெரிஞ்சு வர விகாரங்களோ, காரண காரியம் தெரியாம வர விகாரங்களோ, எப்படிப்பட்டவனாலும் தேவர்களுக்காகட்டும் மனுஷர்களுக்காகட்டும் இல்ல பசு பட்சி மிருகங்கள்னு யாராவனா இருக்கட்டும், விகாரா சர்வ ஏவைத்தே தேகேன சக சங்கதாக. எல்லாம் தேகேன சங்கதாக, தேகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியவைகள். இந்த விகாரங்கள் அத்தனையும் தேகேன சக சங்கதாக. அதாவது நம்மளுக்கு இந்த சரீரத்துல, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தேன்னா பாக்குறோம், பார்க்கும் போதே நம்மளுக்கு அவளை பிடிச்சிருக்கு. பார்க்கும் போதே அவளை பிடிச்சிருக்குன்னா எவ்வளவுதான் நம்ம அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொன்னா கூட அவளுடைய மனசை நம்மளால பார்க்க முடியுமோ? மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியுமோ? மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு வெளியில வேற விதமான ஒரு பாவத்தை காட்டுறாளா, இல்ல உண்மையான பாவத்தை காட்டுறாளா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சான்ஸ் இருக்கோ? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவளுடைய ரியாக்ஷன் அத்தனையும் அவ சரீரத்தை வச்சுட்டுதான் நம்ம கெஸ் பண்ணணும். அந்த சரீரத்தை வச்சுட்டுதான் நம்மளுடைய ரியாக்ஷனும் வரப்போறது இல்லையா? சோ எசென்சியலா எல்லாமே சரீரத்தை வச்சுதான். விகாரா சர்வ ஏவைத்தே தேகேன சக சங்கதாக. அத்தனையும் சரீரத்தோட சம்பந்தப்பட்டுதான் நம்மளுக்கு தெரிய போறது. அதுதான் சரீரேன சக சங்கதாகன்னு இப்ப மேல சொன்னாரு. ஹர்ஷ சோகாதி பாவங்கள், காமக்ரோதாதி பாவங்கள் அவ்வளவும் சரீரேன சங்கதாக. இந்த சரீரத்துல இப்ப சொன்ன பாத்தீங்களா, சில பேரை பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, என்னமோ தெரியாது, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் பேர்ல அட்டாச்மெண்ட்டுங்கிறோம். சில பேர் அந்த மாதிரி பிடிக்கல, காரணம் தெரியல. அதெல்லாம் என்னன்னா பூர்வ வைரானு யோகேன ஸ்நேக யோகேன வைப்புனகா. அது என்ன ஆகும்னா பூர்வ வைரானு யோகேன, பூர்வத்துல அவகிட்ட ஏதோ ஒரு வைரிட்டம், அதாவது இந்த பிரீடேட்டர்ஷிப்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது பூனை எலிய தனக்கு பார்த்த உடனே அது இந்த எலி எல்லாம் தனக்கு ஆகாரமா இருக்கும்னு பூனைக்கு என்ன பண்ண, யார் சொல்லி கொடுத்தா? சோ அப்ப பூனைக்கு எலி மேல இருக்கிறதுங்கிறது என்ன ஆகும், நேச்சுரலா தானாகவே அதுகளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த எலிமிட்டிங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த வத்திய ஜாதக பாவம்னு சொல்லுவா. ஒன்னை கொண்டு இன்னொன்னு சாப்பிடுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது தானாகவே இயல்பாக ஏற்படுறது பூர்வ வைரம். அது அது பரம்பரையா அதனுடைய, இப்ப வெறும் டிஎன்ஏல மட்டும் சொல்ல முடியாது. டிஎன்ஏன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், இந்த பரம்பரையில வரக்கூடிய டிஎன்ஏன்னு சொல்றோம். இவ அப்பா தாத்தா கொழுதா தானே, இவ பரம்பரையில வரக்கூடிய டிஎன்ஏன்னு சொல்றோம். இது நம்ம இவ பரம்பரையில வரக்கூடிய டிஎன்ஏ பத்தி பேசல, ஜென்ம ஜென்மாவா இவனுடைய பர்சனல் டிஎன்ஏ பத்தி பேசுறோம். இப்ப அதாவது இவனுக்கு பூர்வ ஜென்மாக்கள்ல என்ன விதமான வாசனைகள் ஏற்பட்டிருக்கோ அந்த வாசனையினால வரக்கூடியது. சோ இவனுக்கு ஜென்ம ஜென்மாவா இருக்கக்கூடிய பர்சனல் டிஎன்ஏ. இந்த பர்சனல் டிஎன்ஏங்கிற கான்செப்ட்லாம் இன்னும் டெவலப் ஆகல. அதாவது சயின்டிபிக்கா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அத வாசனை இம்ப்ரெஷன்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இம்ப்ரெஷன் எதை ஆதாரமா வச்சுட்டு இருக்குங்கிறதெல்லாம் இப்ப நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த பர்சனலா இருக்க சொல்ல முடியாதுன்னா, இப்ப டிஎன்ஏ இப்ப நம்ம என்ன பண்றோம்,
பெரியவாளுடைய குணங்கள்லாம் இவனுக்கு வந்திருக்குங்கிறது இப்ப டிஎன்ஏங்கிறத வச்சு நம்மளால பேச முடியாது. அந்த மாதிரி டிஎன்ஏங்கிறது சிஎன்ஏ, எஃப்என்ஏ, எம்என்ஏன்னு பின்னாடி நாளைக்கு தான் ஒண்ணு டெவலப் ஆகலாம், கண்டுபிடிக்கலாம், சொல்லலாமா இருக்கும். சொன்னா விட்டுதான் அதை பத்தி இப்போதைக்கு பேச முடியும். பட் சாஸ்திரங்கள் என்ன பண்றது, வாசனை அப்படிங்கிறது இவனுடைய அந்தக்கரணம், அதுல அந்த வாசனைங்கிறது ஏறி நிக்கிறது, ஏறி நின்று அது டெவலப் ஆகி வருது அப்படிங்கிறார். சோ பூர்வ வைரான யோகேன ஸ்னேக யோகேன இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீலிங்ஸ்ங்கிறதுலாம் அதனால வந்ததுதான். பூர்வ வைரம் முன் ஜென்மத்துல இருக்கக்கூடிய தொடர்புன்னு. உற்பத்தி சர்வ ஜந்தூனாம் வினா கர்ம வித்தியதே, கர்மா இல்லாம எந்த விதமான உற்பத்தியும் எதுவும் வரப்போறது இல்லை. எது ஒண்ணு உண்டாகணும்னாலும் வரணும்னாலும் அதுக்கு கர்மா, காரணமான கர்மா வேணும். அதான் உதாரணம் சொல்றார், கர்மனா பிரமதே சூர்யா. இந்த கர்மா நம்ம வேதத்துல தைத்திரியத்துல பிரகதாரண்யெல்லாம் பார்த்திருப்போம். அதாவது பயா தபதி சூர்யா பயாத் அக்னி கேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமி அப்படின்னு நம்ம என்ன ஆகும், பயத்தினாலேயே எல்லா விதமான கிரகங்களும் வேலை செய்யறது, சகல விதமான அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, நேச்சுரலா இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த பகவான்கிட்ட இருக்கிற பயத்தினால அதாவது தன் காரியத்தை விடாம ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற போதுலயும் அது செஞ்சுட்டு இருக்குன்னா அவ்வளவுத்தையும் செய்யும்படி அதுகளுடைய கர்மாவை கொடுத்து ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்றான், அந்த மாதிரி இயக்கிறவன். ஏன்னா இதுகள் தனியா பயமா பகவான்கிட்ட இருக்கிற பயத்தை பார்த்துட்டுன்றது இல்லை, அந்த கர்மாவுக்கு சாட்சி சேதா. அதாவது பகவான் எப்படி இருக்கான், கர்மாத்தியக்ஷன் பலாத்தியக்ஷனா இருக்கான். அவன் கொடுக்கிற பலத்தினால அவன் கொடுக்கிற கர்மாவனாலையும் he is the dispenser of justice, dispenser of கர்ம பலா. அது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுனால என்ன பண்றது, எல்லாம் அந்த கர்ம பலத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது. அதான் சொல்றார், கர்மனா பிரமதே சூர்யா. சூரியன் காத்தால எழுந்திருந்து கிழக்குல உதிச்சு மத்தியானம் மேற்கு சாயங்காலம் மேற்குல மறைகிறதுங்கிறோம். விடாம அந்த சூரியன் யாத்திரை பண்ணிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு கிரகமும் சுத்தின்ண்டே இருக்குன்னா, அப்படி கிரகங்கள் எல்லாம் தங்களுடைய இயக்கத்தை செஞ்சுட்டே இருக்குன்னா சூரியன்கிறது ஒரு உதாரணம். இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன். அதாவது அது அஜகல் லட்சணம்பா. சூரியனும் சுத்துறது, சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய பாக்கி கிரகங்கள் எல்லாமே சுத்துறது. கிரகங்கள் நட்சத்திரங்கள் சகலமும் என்ன பண்றது, தே ஆர் கோயிங் மூவிங் அபவுட். அந்த பிரமத்தை, அந்த பிரமணம் எப்படி நடக்கிறது, கர்மனா அதனுடைய கர்மாவனால. சசாங்கா க்ஷயரோகவான். அதே மாதிரி டிரான்சிட் ஆஃப் அப்படிம்போம். ஒரு இதுக்கு நடுவுல என்ன ஆகும், இதெல்லாம் சுத்தும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் தேயறது வளர்றது. இப்ப சந்திரன் என்ன பண்றோம், வளர்பிறை தேய்பிறைங்கிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த அதாவது பாதி தெரியாம போறது, அப்புறம் தெரியறது, மறையறது எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி வக்ரகதி. அது என்ன ஆகும்னா பின்னாடி மறைஞ்சு போறது, அந்தர்தானமாறுது, அது மறைஞ்சுடுறது, மௌட்டியம் மறையறது, அந்த அப்புறம் தெரியறது. ஸோ இந்த மௌட்டியம் தெரியறது, வக்ரகதி, அந்த மாதிரி செய்யறது, கிரகணம், இந்த மாதிரி பல விதமான கதிகள் இருக்கு. இந்த கதிகள்லாம் எப்படி ஏற்படுது, எல்லாம் தானாகவே தங்க காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி பல விதமான மறைவுகளும் தெய்வுகளும் தெரியறதுங்கிறதுலாம் எப்படி ஏற்படுறது, சந்திரஹா, அது சந்திரனுடைய க்ஷயரோகம் அப்படின்னு சாஸ்திரம் வர்ணிக்கிறது. சந்திரஹா க்ஷயரோகவான் சுசாங்கா கபாலீச்சு ததா ருத்ரஹா. அது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இவெல்லாம் சாதாரண தேவதைகள், பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரெல்லாம் மகாதேவதை, அவெல்லாம் மும்மூர்த்திகள் திரிமூர்த்திகள் எல்லாத்துக்கும் மேல இருக்கான்னா, எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவா இருந்தா கூட சிவன் எதுக்கு கையில கபாலத்தை ஏற்றிட்டு பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். சோ அவர் கபாலத்தை ஏந்தி பிக்ஷை எடுத்துட்டு இருக்காருனாக்க அந்த பிக்ஷை எடுக்கிறதுங்கிறதும் அவருடைய கர்மா தானே. அதான் சொன்னார், கபாலிச்சு ததா ருத்ரஹா கர்மனைவன் சம்சயா. கர்மாவனோட சம்சயம் வேண்டாம். அனாதி நிதனம் செய்த காரணம் கர்ம வித்தியதே. கர்மாவுக்கு அனாதி நிதனம், அது ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, கர்மா போயிட்டே இருக்கு. மோட்ச ஞானத்தினால மட்டும்தான் அதுக்கு நாசமே ஒழிய மற்றபடிய ஒரு கர்மா அழிக்கிறதுக்கு ஒரு கர்மா பண்ணா அது ஒரு கர்மா ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. தேனேக சாஸ்வதம் சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம். தேன அந்த கர்மா அனாதி அனந்தம், அது ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல, ஆரம்பம் முடிவு ரெண்டும் இல்லாமல் அது நித்தியமா இருக்கிறதுனால ஜெகத்தும் இந்த கர்மாவை ஒட்டி கர்மாவனாலேயே வருது, கர்மாவனாலேயே போறதுன்னு இருக்கிறதுனால அதுதான் இங்க கவனிக்கணும். அனாதி நிதனம் செய்த காரணம் கர்ம வித்தியதே. இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது அனாதியான கர்மா. அனாதினா அதுக்கு ஆரம்பம் கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, காரணமும் வேண்டாம். ஏன இதம் ஜெகத்து ஸ்தாவர ஜங்கமம், சராசரங்களுடன் கூடினதான இந்த ஜெகத்தும் சாஸ்வதம். சோ கர்மா சாஸ்வதமா இருக்கிறதுனால கர்மாவனால வரக்கூடியதான ஜெகத்தும் சாஸ்வதம். கர்மாங்கிறது காரணம், ஜெகத்துங்கிறது காரியம். பின்னாடி அடுத்த கேள்வி கேட்க போறார்,
காரணம் இருக்கு காரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? காரணம் புஷ்கலமா இருக்கும்போது காரியமான ஜெகத்தும் சாஸ்வதம், அதனாலதான் ஜெகத் நித்தியம் அப்படின்னு ஆறுது அப்படின்னார். அதனாலதான் இது என்ன பண்றா, முனிவர்கள்லாம் இந்த விசாரம் பண்றாளாம். நித்யா நித்திய விசாரேற்ற நிமக்னாகா முனைய சதா. முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, நித்யா நித்திய விசாரே, இந்த ஜெகத்துக்கு காரணமான கர்மா, இந்த கர்மாவுக்கு காரணமான மாய, இதெல்லாம் நித்தியமா அனித்தியமா, நித்தியமா அனித்தியமாங்கிற வார்த்தைக்கு சத்தியமா அசத்தியமான அர்த்தம். இதெல்லாம் ரியலா அன்ரியலா, இதனுடைய நேச்சர் எப்படிப்பட்டது, ரியலா அன்ரியலான்னு. நித்யா நித்தியம்ங்கிறது சத்தியாசத்திய விசாரம். அதுல ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல ஜெகத்து பர்மனண்டா இருந்துட்டே இருக்கு. சோ அது சத்தியம்னு சொல்றதா அசத்தியம்னு சொல்றதா அப்படின்ட்டு. ந ஜானந்தி கிமே தத்வை நித்தியம் வா அனித்தியமே வச்ச. இது நித்தியமா அனித்தியமா சத்தியமா அசத்தியமானு தீர்மானமா காரண காரியங்களை வச்சு ஒரு டெசிஷன் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. மாயாயாம் வித்யமானாயாம் ஜெகன் நித்தியம் பிரதீயதே. மாயாயாம் வித்யமானாயாம் எந்தரிஸ் மாயா. மாயை இருக்கும் பொழுது, அதாவது மாயை இந்த லோகத்துல அது எல்லாத்துக்கும், ஏன்னா மாயா அழிய போறது இல்ல, பிரம்ம ஞானம் வந்தால்தான் மாயை போகும் இல்லையா? சோ மாயாயாம் வித்யமானாயாம், காரணமான மாயை இருந்துட்டு இருக்கும் பொழுது மாயையிலிருந்து வந்தது காரியம், மாயா காரியம் தான் ஜெகத்து. அப்படி இருக்கும்போது மாயை நிச்சயமா இருக்கும்போது ஜெகத்து எப்படி இல்லை, காரணம் இருக்கும்போது காரியத்தை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ ஜெகத் நித்தியம், ஜெகத் சத்தியம் பிரதீயதே. காரியாபாவ கதம் வாச்சியா காரணே சதி சர்வதா. காரணே சதி சர்வதா, by all means when the cause is existing, சர்வதா காரணே சதி, காரணம் இருக்கும்போது காரியாபாவா கதம் வாச்சியா, காரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாயா நித்யா காரணத்து சர்வேஷாம் சர்வதாகிற. சோ எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற மாய நித்தியம் அப்படின்னு. இந்த இடத்துல நித்தியம்ங்கிற வார்த்தை நித்தியம்ங்கிற சென்ஸ்ல, டைம் குரோலாஜிக்கல் சீக்வன்ஸ்ல அது இல்லாத இடம் கிடையாது, இல்லாத நேரம் கிடையாதுன்னு. கர்ம பீஜம் ததோ நித்தியம் சிந்தனீயம் சதாபுதைகி. மாய நித்தியம் அப்படின்னு சொல்லும்போது கர்ம பீஜம், கர்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ அது அனித்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிக்கணும். பிரமத்தியே அடுத்த கேள்வி கேட்கிறார். நானா யோனிஷு ராஜேந்திர நானா தர்மமயேஷ இச்சையாச்ச பவேத் ஜன்ம விஷ்ணோர் அமித தேஜசா. இப்ப ராஜா கேட்ட கேள்வி, அவன் என்ன பண்ணான், விஷ்ணு தன்னுடைய இச்சையினால பிறக்கிற, கர்ம வசத்தினால அவருடைய ஜென்மா இல்ல. சோ விஷ்ணு இந்த உலகத்துல பிறக்கிறதுங்கிறது அது பிறப்பில்ல, அவதாரம். அந்த அவதாரமும் கர்ம வசத்தினால வரக்கூடிய பிறப்புன்னு சொல்ல முடியாது, இச்சா வசத்தினால வரக்கூடிய அவதாரம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், அந்த ஜனமேஜயன் அந்த கேள்வி கேட்டா இல்லையா, அந்த கேள்வி இந்த இடத்துல திருப்பி ரிப்பீட் பண்றார் வியாசர். நானா யோனிஷு, பலவிதமான யோனிஷுன்னு என்ன அர்த்தம்? பகவான் என்ன பண்ண, மத்ய கூர்மோ வராகச்ச நாரசிம்மச்ச வாமனஹா. மத்யஹா கூர்மஹா வராகஹா, இந்த அவதாரங்கள்லாம் தெரியும். மத்ய அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம். என்ன பண்ண, நம்ம கௌரவமா மத்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம்னு சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல என்ன அர்த்தம்? மீனோட வயத்துல மீனா பிறக்கிறார், ஒரு ஆமையோட வயத்துல ஆமையா பிறக்கிறார், ஒரு இதோட சூக்கரத்தினுடைய வயத்துல சூக்கரமா பிறக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த இடத்துல எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்ல முடியாதபடி அது என்ன ஆகும், ஒரு மிக்சடா. இப்ப நம்ம இப்ப திடீர்னு பேப்பர்ல எல்லாம், நியூஸ்ல இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து பாருங்க, மனுஷ தலையோட பாம்போ, இந்த அது என்ன மாட்டோட உடம்போட, மாட்டோட காலோட, இல்ல காலை பார்த்தா மாடு மாதிரி இருக்கு, தலையை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு விதவிதமா, அதாவது ஷேப் மாறினா மாதிரி ஒண்ணு பிறக்கிறது இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆகுது, டிரிசிம்பரா, அதாவது ஒரு சிங்கத்தோட தலையும் மனுஷ உடம்புமா அந்த மாதிரி ஷேப் மாறின மாதிரி. இத மால் ஃபார்மேஷன் சொல்றதா, இல்ல தெரியாது என்ன ஆகும், டெவலப் ஆகலைன்னு சொல்றதா, எந்த மாதிரி சொல்றது? நம்ம சொல்றோம் பகவான் என்ன பண்ண, அந்த ஹிரண்யகசிபு கேட்ட வரத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்காக. பட் நீங்க அந்த அவதாரம்ங்கிற ஆங்கிள், பர்த்ங்கிற ஆங்கிள், ஷேப், ஹியூமன் ஷேப்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிஃபரெண்ட் ஃபார்ம் சைமல்டேனியஸா 2-3 சேர்ந்து பிறந்தது இல்லையா? அப்புறம் வாமனர், இந்த மாதிரி பலவிதமான யோனிகள். நானா யோனிஷு, நானா யோனிஷு ராஜேந்திர நானா தர்மம் ஐயேஷுச்ச, பலவிதமான தன்மைகள் உடையதால். நானா தர்மம் ஐயேஷு, ஏன்னா இப்ப இவர் இருக்காரு பாருங்க, பரசுராமர், ராமர், பலராமர்னு எடுத்துட்டா எல்லாம் ஒரே விதமான ஆட்டிடியூட் இல்லையே. நானா தர்மம் ஐயேஷுச்ச இச்சையாச்ச பவேத் ஜன்ம விஷ்ணோர் அமித தேஜசா. இது வெறும் விஷ்ணு அவருடைய ஜென்மா,
கர்மாவனால டிஸ்கஸ் பண்ணோம்னு எடுத்துறாதீங்க. அமித தேஜசா, பிறரால யார் என்ன என்று அளவிடப்பட முடியாத, அறியப்பட முடியாத, அமித, அமிதனாக்க அன்மெஷரபிள், அன்ஸ்பேத்தோமபிள். நம்மளால மானம்னா அறிதல், பிரமாணத்துக்கு உட்பட்டது. நம்மளுடைய பிரமாணத்துக்கோ அறிவுக்கோ உட்படாமல் எல்லாத்தையும் தாண்டி நிக்கிற டிரான்சென்டென்டலா இருக்கக்கூடிய பவர், டிரான்சென்டென்டலா இருக்கக்கூடிய தேஜஸ், எல்லா விஷயத்திலையும் அவர் டிரான்சென்டென்டலா இருக்கார். சோ அப்படிப்பட்ட அமித தேஜசா விஷ்ணோகம் இச்சையாச்ச பவே ஜென்ம. எப்ப இச்சையாச்ச பவே ஜென்மன்றது சரி, ஆனா அதுல கண்டிஷன் என்ன? யுகே யுகேஷு அநேகாசு நீச்ச யோனிஷு தத்கதம். யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் ஜென்மா எடுக்கிறார். இச்சையா ஜென்மா எடுத்தாருனாக்க ஏதோ ஒரு விதத்துல ஜென்மா எடுத்தா போறோம். ஏதோ ஒரு இடத்துல ஜென்மா எடுத்தாருனாக்க ஓகே, அதை நம்ம சரி போனா போட்டோம், இச்சையா எடுத்தாருன்னு ஒத்துக்கலாம். ஆனா என்ன பண்ற, யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் கிருத யுகத்துல வந்து என்ன பண்ணார், நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். திரேதா யுகத்துல ராமர், துவாபர யுகத்துல கிருஷ்ணர், கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுக்க போறார் அப்படின்னு சொல்றது இல்லையா. யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் ஜென்மா எடுக்கிறார். ஜென்மாவை பத்தி பின்னாடி வரப்போற ஒரு 7 ஸ்லோகத்துல சொல்ல போற. யுகே யுகே அநேகாசு நீச்ச யோனிஷு, அது எந்த யோனியில பிறக்கிறார்? எதெல்லாம் மனிதர்கள் சாதாரணமா விரும்ப மாட்டாலோ, எதெல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதோ, நீச்ச யோனிஷு தத்கதம். இப்பதான் இங்க இருந்து ஒரு 7 ஸ்லோகங்கள்ல வந்து விஷ்ணு எடுத்த ஜென்மங்களை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது, ஜஸ்டிஃபை பண்றதுனாக்க ஆன்சர் சொல்லல, ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிறதுக்கு கேள்வி கேட்கிறார். யாத்திரை கேட்டுக்கிறார், இதெல்லாம் ப்ராப்ளம் யோசி அப்படின்னு என்ன பண்றாரு ஜனமேஜயன்ட்ட. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டார், யுகே யுகே இதெல்லாம். யத்வா வைகுண்டவாசம் சுகபோகான் அநேகதா விண்மூத்திர மந்திரே வாசம் சந்திரஸ்த கோபிவாஞ்சதி. இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, முதல் ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம், அடுத்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம், அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அதாவது யுகே யுகே அநேகாசு நீச்சகோனிஷு தத்கதம் தெக்வா வைகுண்டவாசம் அப்படின்ட்டு பட் பின்னாடி சேர்த்துட்டு சரியா இருக்கும். இதுவும் கரெக்டா வரும். அது அந்த மூணு லைனையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். தெக்வா வைகுண்ட சம்வாசம், வைகுண்டத்துல அவ்வளவு சௌரியத்துல இருக்கிறதுங்கிறத விட்டுட்டு, சுகபோகான் அநேகதா, சுகபோகங்களை விட்டுட்டு, விண்மூத்திர மந்திரே வாசம், இது வந்து என்ன பண்ணுவா, கர்ப்பவாசம். கர்ப்பவாசத்தை என்னன்னு சொல்லுவா, அந்த கங்கா ஜலம் அப்படின்பா, அந்த இதுல கர்ப்பவாசத்துல இருக்கிறத. சோ அந்த கங்கா ஜலத்துக்குள்ள விண்மூத்திர மந்திரே அப்படின்றார். மந்திரம்னா தேவாலயம் இல்லையா, ஆலயம். அதாவது அதுல இருக்கிற வாட்டர் அத்தனையும் அது எப்பவுமே இருந்துட்டு இருக்க போறது. வாட்டர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், குழந்தையினுடைய டெலிவரி வராது, குழந்தையும் சர்வைவ் ஆறது கஷ்டமா போயிடும் இல்லையா. விண்மூத்திர மந்திரே வாசம் சந்திரஸ்த கோபிவாஞ்சதி, ஹூ வில் பிரிஃபர் திஸ். பகவான் வந்து கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஜென்மா இச்சையான்னு சொன்னா, வைகுண்டத்துல இருக்கிற சுகத்தை விட்டுட்டு கர்ப்பவாசம் பண்ணி வராருன்னா, இச்சையா இருந்தா கூட ஹூ வில் பிரிஃபர் இட். அந்த மாதிரி யாராவது ப்ரிஃபர் பண்ணானா, அப்படி ப்ரிஃபர் பண்றவன நம்ம என்னன்னு நினைப்போம், என்னன்னு நினைக்கிறதுன்றார். அதோட புஷ்பாவசைய லீலாம்ச ஜலகேலின் சுகாசனம் தெக்வா கர்ப்பகிரகே வாசம் கோபிவாஞ்சதி புத்திமான். இது வந்து புஷ்பாவசைய லீலாம், அதாவது புஷ்பங்களோட புஷ்பங்களை பறிக்கிறதுங்கிற மாதிரி, அதாவது தோட்டத்துல உலாவது அப்படிங்கிறது, ஜலகேலின் ஜலக்கிரீடைகள் பண்றது, சுகாசனம் சௌரியமா நம்ம சௌரிய பிரகாரம் இருக்கிறது அப்படிங்கறத விட்டுட்டு, இந்த சௌரியங்களை விட்டுட்டு கர்ப்பகிரகே வாசம். இந்த புஷ்பாவசிய கேள்விங்கிறது என்ன சொல்லுவான்னா, குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது அந்த கையை நீட்டி மடக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த கையை மடக்கிறது அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து புஷ்பாவை பூ பறிக்கிற விளையாட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தை அதுக்குள்ள அந்த கையை எப்படி வச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்குலாம் என்ன சொல்லுவா, ஜலக்கேடி. அந்த தண்ணிக்குள்ள விளையாடுறது, அந்த குழந்தையினுடைய கையினுடைய மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போது சிரிச்சுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன குழந்தை, பச்சை குழந்தை என்ன பண்ண சொல்றீங்க, தூங்கிட்டே இருக்கும்போது தன்னை அறியாம சிரிக்கும். அது சிரிக்கிறதுனா சாமி பூ காட்டுறது அப்படிங்கிற பாருங்க. இதுல தான் இந்த புஷ்பாவசைய கேள்விங்கிறதெல்லாம். இதெல்லாம் யார் பண்ணுவா, யார் தானாகவே விரும்பி எடுத்துப்பா. நம்மளுக்கு வந்து நம்ம விரும்புறது இல்லை, விரும்பாமையே நடக்கிறது, வேற வழி இல்லை. ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட். ஆனா பகவான் நிச்சயா பண்றாருன்னா அந்த மாதிரி பண்றாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தெக்வா அது இதெல்லாத்தையும் தெக்வா கர்ப்பகிரகே வாசம். அப்புறம் சொல்றார்
தூலிகாம் மிருது சயுக்தாம் திவ்யாம் சையாம் விநிர்மிதாம் யக்வா அதோமுக வாசம் கோபிவாஞ்சதி பண்டிதா. என்ன படுத்துட்டு இருக்கான் ஒரு மனுஷன், கை கால ஃப்ரீயா அதை ஸ்ட்ரெச் பண்ணணும் இல்லையா, அதை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு என்ன பண்றது, தூளிகா நல்லா பஞ்சு போல இருக்கிற ஹம்ச தூளிகா மஞ்சம், மிருது சம்யுக்தாம் திவ்யாம் செய்யாம் ஒரு டிவைன் படுக்க வசதியா இருக்கிறது, விநிர்மிதான் ஸ்பெஷலா பண்ணப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த ராயல் பெட் அதுல படுத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு கெட்டுவா கை கால ஸ்ட்ரெச் பண்றதை விட்டுட்டு சௌரியமா இருக்கிறத விட்டுட்டு கர்ப்பகிருஹே வாசம், அது என்ன பண்றது, கர்ப்பகிரகத்துல எப்படி இருக்கும், அதோ முக வாசம், இந்த குழந்தை என்ன பண்ண போறது, அங்க நம்ம படுக்கையில படுத்துட்டு இருக்கிறதா இருந்தா ஹாயா தலையை என்ன பண்ணலாம், தலகாணி வேணும்னா வச்சுக்கலாம், வாண்டான்னா இல்லை எப்படி வேணாலும் தலையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம், ஃப்ரீ மூவ்மெண்ட், எப்படி நம்மளுக்கு வலிக்காதோ, எப்படி கழுத்துல எந்த ப்ராப்ளமும் வராதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா கர்ப்பகிரக வாசம்னா என்ன அர்த்தம், எந்த விதமான வசதியும் கிடையாது, அதோ முகம், கவுந்து படுக்கணும், கர்ப்பத்துக்குள்ள மூஞ்சிய கவுத்து வச்சுட்டு இருக்கணும், தலைகீழ இருக்க போறான், தலைகீழ இருக்கிறது மட்டும் இல்ல கவுந்து இருக்க போறான், நிமிரவும் முடியாது, கவுந்தே இருக்கணும், தலைகீழியே இருக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு அந்த வலியை தாங்கிட்டு அப்படியே இருக்க முடியும். எல்லாரும் இந்த கர்ப்பவதியா இருக்கிறவ குழந்தைய எப்படி தாங்குறான்னு சாதாரணமா கர்ப்பவதியை பத்தி பேசுவோம், ஆனா அந்த குழந்தை அதுக்குள்ள அவ்வளவுத்தையும் தாங்கிட்டு எப்படி இருக்கு, அதான் அதோமுக வாசம் கோபிவாஞ்சதி பண்டிதா, யார்தான் அதை விரும்புவா. அது மட்டும் இல்ல, நம்ம போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோ, கீதம் வாத்தியஞ்ச நிருத்தியஞ்ச, பாட்டெல்லாம் கேட்கலாம், டான்ஸ பார்க்கலாம், இல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் எல்லாம் இருக்கு, நானா பாவ சம்பந்திதம், அதுவும் நம்மளுக்கு என்ன மூடு இருக்கோ மூடுக்கு ஏத்த மாதிரி கீதம் வாத்தியம் நிருத்தியம், ஃபாஸ்ட் கைட் வேணும்னா ஃபாஸ்ட் கைட்டு, ஸ்லோ மூவ்மெண்ட் இல்ல மெலோடியஸ், எப்படி வேணும்னாலும் எந்த மாதிரி பாட்டு வேணும்னாலும் என்ன பண்ணலாம், அங்க உங்களுக்கு விதவிதமான சேனல் இருக்கும், எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல்ல நம்ம போட்டு கேட்டுக்கலாம். மெலோடியஸ் மியூசிக் வேணுமா, இல்ல ஃபாஸ்ட் கைட் மூவ்மெண்ட் வேணுமா, இல்ல மார்ஷியல் மியூசிக் வேணுமா, இல்ல மார்ஷியல் டான்ஸ் பார்க்கணுமா. இப்ப நம்ம மாடர்னா பாக்குற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி ஒன்னும் தானா ஆட்டோமேட்டிக்கா மாறும், ஆனா தானா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்றும் அதை காட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனால என்ன பண்றது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கீதம் நிருத்தியஞ்ச வாத்தியஞ்ச நானா பாவங்கிறது நம்மளுடைய மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி சமன்விதம் முக்துவா கோ நரகே வாசம் மனசா விசிந்தையே. இப்ப இந்த கர்ப்பகிரக வாசம்ங்கிறது நரகம் மாதிரி தான் இல்லையா, அதுல எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல, நம்ம விரும்பினது நிச்சயமா கிடைக்க போறது இல்ல. விண்மூத்திர ரசபானஞ்ச, அதோட மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்ற, சிந்துஜாத்புத பாவானாம், சிந்துஜாத்புத லக்ஷ்மியோட கூட அவர் என்ன பண்றார், அவளுடைய பாவங்கள் அவளுடைய இதுல ரசம் தேக்வா சுதுஸ்தியஜம், லக்ஷ்மியோட கூட இருக்கிறதுங்கிற ரசம் அதை விட்டுட்டு, இல்ல அங்க சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய வைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய ரசாதிகளை விட்டுட்டு, விண்மூத்திர ரசபானஞ்ச கையிச்சேத் மதிமான் நரகா, பகவான் தானே தன்னுடைய இச்சையினால பிறக்கிறாருன்னா, கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறாருன்னா என்னன்னு எடுத்துக்கிறது. கர்ப்பவாசாத் பரோநாஸ்தி நரகோ புவனத்திரைய, அதை காட்டிலும் நரகம் வேற எதையாவது இருக்க முடியுமா அப்படின்றாரு. ஏன்னா தத்கீதாச்ச பிரகுர்வந்தி முனையோ துஸ்தரம் தபஹா, கர்ப்பவாசம் பிறவி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முனிவர்கள்லாம் கடுமையான தபஸ் பண்றாங்க. ஹித்வா, எப்படி ஹித்வா போகஞ்ச ராஜ்யஞ்ச வனையாந்தி மனசினஹா, பெரிய ராஜாவா இருந்தா கூட அவெல்லாம் என்ன பண்றான், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யத்துல இருக்கிற சுகம்லாம் வேண்டாம், காட்டுல இருக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்து துறவியா ஒரு காட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணி எனக்கு ஜென்மாவே வேண்டாம் அப்படின்னு தானே எல்லாரும் தபஸ் பண்றான். விமூடாத்மா கஷ்டம் சேவித்து மிச்சதி, எந்த ஒரு கர்ப்பவாசத்திலிருந்து பயந்து இந்த ஜனன மரண பிரவாகம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் தபஸ் பண்றாளோ, அந்த கர்ப்பவாசம் போகணும்னு ஒருத்தர் இச்சையா செலக்ட் பண்றாருன்னா விமூடாத்மா, அப்படிப்பட்டவாளை பத்தி சாஸ்திரம் இது புராணம் என்ன சொல்றது, விமூடாத்மாங்கிற. அதோட மட்டும் இல்ல, கர்ப்பே கர்ப்பம்ங்கிறது என்ன, நம்ம சாதாரண கர்ப்பங்கிறத பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்ல. கர்ப்பே துதந்தி கிருமையா, கர்ப்பத்துல இந்த குழந்தை மட்டுமா இருக்க போறது, கர்ப்பத்துக்குள்ள கிருமையா இன்னும் எவ்வளவோ விதமான இன்ஃபெக்ஷன் அதுக்குள்ள, அதாவது பாக்டீரியா எல்லாம் என்னென்னமோ இருக்கும் இல்லையா, அந்த பாக்டீரியா என்ன சாதாரணமா இருக்க போறதோ, இந்த குழந்தைய ரொம்ப பண்ணுமோ பண்ணாதா. அதனால என்ன ஆகுது, கர்ப்பே சுதந்தி கிருமையா ஜடராக்னி தபத்தியதா, அதோட ஜாடராக்னி இருக்கு பாருங்க, அதாவது இந்த அம்மா ஜெரிக்கணும் இல்லையா, ஜெரிக்கிறதுங்கிறது இட் இஸ் ஆக்சிடைசேஷன், ஆக்சிடைசேஷன்ங்கிறது இட் இஸ் ப்ரொடியூசிங் ஹீட், அந்த ஹீட்
உள்ள இருக்கிற குழந்தையும் அதை வந்து கஷ்டப்படுத்துமா, அது ஹீட் ஆக்குமா ஆக்காதா? சோ அது தண்ணிக்குள்ள இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஹீட் என்ன பண்ணும், அந்த தண்ணியே வெந்நீராக்கிடும் போல் இருக்கு. வபா சம்பேஷ்டனம் குரூரம். அது மட்டும் இல்ல, வபான்னா மொமெண்டம். அந்த இது இருக்கு பாருங்க, அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற அந்த இது இருக்க கர்ப்பத்தை சுத்தி இருக்கிற ஒரு அந்த ஜவ்வு, அந்த ஜவ்வு வந்து அது இருக்கின்றே இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூட அண்ணண்ட வெளியில போயிட முடியாதபடி, மூவ் பண்ண முடியாதபடி என்ன ஆகும், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது இருக்கிறது இல்லையா? வபா சம்பேஷனம். இட் இஸ் என்கல்ஃப்டு பை, கவர்டு பை தட் வபா. குரூரம். அந்த சம்பேஷனம்ங்கிறது ஃப்ரம் பயாலஜிக்கல் ஆங்கிள் இட் இஸ் ப்ரொடெக்ஷன், பட் குரூரம். அது கொஞ்சம் கஷ்டமானதுதான் இல்லையா? அந்த குழந்தைக்கு அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம், அதுவும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்ததுன்னா என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கமா போயிடும் இல்லையா? கிம் சுகம் தத்ர பூபதே. என்ன சுகம் இருக்க போறது? அதாவது ஜனமேஜயனுடைய கேள்வியே இன்னும் கொஞ்சம் வியாசர் எலாபரேட் பண்றார். கம்பேர் டு தட் வரம் காராகிரகே வாசகா. ஜெயிலே எவ்வளவு தேவலாம் போல இருக்கு. கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பேஸ், கை காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்காக இடம் இருக்கும் இல்ல? பந்தனம் நிகடைர் வரம். ஈவன் பெட்டர், காலில் சங்கிலியை போட்டு, அந்த காலத்துல கையில காலில் சங்கிலியை போட்டு கட்டி ஜெயிலுக்குள்ள போட்டாருன்னா கூட அது கூட பரவாயில்லையா இருக்கும் போல இருக்கு. இது வந்து என்ன ஆகும், அந்த கை காலெல்லாம் ரொம்ப இறுக்கமா கட்டி நிமிர விடாம உட்கார விடாம அந்த மாதிரி அமைக்கி வச்ச மாதிரி தான் இருக்குதுன்றது. அல்ப மாத்திரம் க்ஷணம் நைவ கர்ப்பவாசகா கொச்சித் சுபகா. அல்ப க்ஷணம், ஒரு சிறிது நேரம் கூட, ஒரு நானோ செகண்ட் கூட, அல்ப மாத்திரம் க்ஷணம், ஒரு க்ஷணத்துல ஒரு போர்ஷன், அது கூட கஷ்டம். கர்ப்பவாசே மகத்துக்கம். அதுவும் மகா வயத்தல் கர்ப்பவாசம்னாலே ஒரு க்ஷணம் கூட க்ஷணத்துல போர்ஷன் கூட தாங்க முடியாது. தசமாச நிவாசனம், 10 மாசம் அதுக்குள்ள மாட்டின்னு இருக்கணும். 10 மாசம் மாட்டின்டாச்சு, நிம்மதி. சரி 10 மாசம் முடிஞ்சது, வெளியில வரலான்னாக்க வெளியில வரத்துக்கு பயந்து இந்த குழந்தை வெளியில வராம அங்கேயே உள்ள தங்கி இருக்க ட்ரை பண்றது இல்லையா? அது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, சி செக்ஷன் அப்படி இப்படின்னு வலுக்கட்டாயமா அதை வெளில எடுக்க வேண்டியிருக்கு. இட் இஸ் நாட் நார்மல். ஏன்னா வெளியில வரதுங்கிறது அதை விட ஒரு பெரிய வேதனை, தாங்க முடியாத வேதனை இல்லையா? கர்ப்பவாதான் ததா நிச்சரணம் துக்கம் யோனி யந்திரே திதாருணே. அதான் சொல்றாரு. அவர் என்ன பண்றார், இட் இஸ் அ மெஷின். ஒரு கரும்பு சக்கை, அதை கரும்பு மிஷின்ல கொடுத்து எப்படி நம்ம புழியறோமோ, யந்திரே, யந்திரம்னாக்கா அந்த கரும்பு சக்கரை, அதாவது சர்க்கரை எடுக்கிறதுக்காக கரும்பு புழியிற யந்திரம் மாதிரி, அதுல இருந்து வர மாதிரி நிச்சரணம் அதிதாருணே துக்கம். சரி தொலைஞ்சது வந்தாச்சுன்னா பாலபாவே ததா துக்கம் மூகாக்னிய சம்பாவ சம்யுதம். குழந்தையா இருக்கும் போது அது இன்னும் மகத் துக்கம். மூக்க அக்னிய, அதாவது நம்ம நினைச்சது சொல்ல முடியாது, பேச தெரியாது, பேச்சு வரல, என்ன தெரியும் என்ன புரியுங்கிறதும் தெரியாது, அக்னிய அறிவு இல்ல. சுத்ருஷ்ணா வேதனா சக்தா, பசிக்கிறதா தாகம் இருக்கிறதா சொல்ல தெரியாது, அழதான் தெரியும். அது கூட சில குழந்தைகளுக்கு அழ தெரியுமான்னு தெரியாது, அழ முடியுமான்னு தெரியாது. வேதனா அசக்தா, வேதனைகளை வெளிப்படுத்தி தன்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு வழி கிடையாது. அசக்தா பரதந்திரோ அதிகாத்தரா, புறத்தையாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். யார் யாரெல்லாம் தூக்குறா கொஞ்சரைங்கிற பேர்ல அடிக்கிறது கிள்றதுன்னு அவவா என்ன பண்ணுவா, தங்களுக்கு பிடிச்ச விதத்துல. சோ பரதந்திரா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அதர்ஸ். அதிகாதரா, புறத்தையார பார்த்தாலே பயந்து கத்தும். அது புறத்தையார்ட்ட வராது, இருக்காது, என்ன தவிர வேற யார்ட்டையும் போகாதுன்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா அது பயப்படுறது அவ்வளவு. சுதித்தே ருதித்தே பாலே மாதா சிந்தா துராதுதா. அதாவது இதுல என்ன சொல்றாருனாக்க, வியாசர் ஒரு விதமா சொல்றாரு, சுதித்தே ருதித்தே பாலே, பையனுக்கு பசிக்கிறது அழறா அப்படின்னு இருக்கும்போது, மாதா குழந்தை பசிச்சு அழறானா, இல்ல உடம்பு சரியில்லாம அழறானா, இல்ல வயிறுல ஏதாவது ஜெரிக்கலையா, கேஸ் ப்ராப்ளமா, எதுனாலன்னு சிந்தாதுரா அவ இன்னும் டென்ஷன் ஆயிடுறா. அம்மாவுக்கு டென்ஷன் ஜாஸ்தியா போறது. சிந்தாதுரா ததா பேஷஜம் பாதும் இச்சந்தி ஞாத்வா வியாதி வியதாம் திருடாம். சோ அவனுக்கு என்ன பண்றா, குழந்தைக்கு பேஷஜம் பாதும், அதுக்கு வலுக்கட்டாயமா மருந்து கொடுக்க. அந்த காலத்துல அது எல்லாம் என்ன ஆகும், அந்த மாதிரி கசப்பு மருந்தாதான் இருக்கும் இல்லையா? பேஷஜம் பாதும் இச்சந்தி ஞாத்வா வியாதி வியதாம் திருடாம். நானா விதானி துக்கானி பாலபாவே பவந்திவை. பலவிதமான துக்கங்கள். சோ அந்த சின்ன வயசுல பல கஷ்டங்கள். கிம் சுகம் விபுதா திருஷ்டுவா ஜென்ம வாஞ்சதி பேச்சையா. எந்த புத்திசாலியாவது இச்சையா, வாண்டன்லி, நோயிங்லி அவன் பாலபாவம், இந்த மாதிரி ஒரு கர்ப்பவாசத்தையும் குழந்தையா பிறக்கிறதையும் குழந்தையா இருக்கிறதையும் விரும்புவானா? கிருஷ்ணர் குழந்தையா எல்லாம் இருந்திருக்காரு, பகவான் குழந்தையா இருந்திருக்காரு.
நிச்சயா ஜென்மம் எடுத்திருக்கார், அவதாரம் எடுத்திருக்காருன்றாரு, யோசிச்சுப்பார் அப்படின்னு ஜனமேஜயத்தை கேட்கிறார். கர்மாவை தவிர வேற என்னன்னு சொல்லுவார். சங்கிராமம் அமரை சார்த்தம் சுகம் தியக்வா நிரந்தரம் கர்த்துமிச்சேச்ச கோமூடகா சிரமதம் சுகநாசனம். அதோட மட்டும் இல்ல, இப்ப பகவான் அவதாரம் எடுத்தாருன்னா என்ன பண்ணார்? ராமர் அவதாரம் எடுத்தாருன்னா, அவதாரம் எடுக்கிறதே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவுத்தையும் பண்ணி தொலைச்சார் விட்டாருன்னு அப்புறம் ராவணனோட வேற சண்டை போட வேண்டியிருக்குல்ல. சங்கிராமம் அமரை சார்த்தம் தியக்வா சுகம் நிரந்தரம் கர்த்துமிச்சேச்ச கோமூடகா. யாரு இதெல்லாம் தேவையில்லாம இழுத்து விட்டுக்க ட்ரை பண்ணுவான்? சிரமதம் சுகநாசனம். சிரமத்தை கொடுக்கறது, ஏன்னா சண்டை என்ன சும்மாவா, அதுக்கு ட்ரைனிங் பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ணணும். சுகநாசனம். சர்வதெய்வ நிபஸ்ரேஷ்ட சர்வே பிரம்மாதய சுராகா. அதனால சர்வதெய்வ பை ஆல் மீன்ஸ் பிரம்மாதய சுராகா, பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் கிருத கர்ம விபாகேன பிராப்னுவந்தி சுகாசுகே. கிருத கர்ம விபாகேன, தாங்க பண்ணின கர்மாவினுடைய பரிபாக்கம். இந்த கர்மா பிகம்ஸ் ரைட் அண்ட் டியூ டு த கர்மா சுகா சுகே, சுகம் துக்கம் இதை அடைய வேண்டியிருக்கு. அவசியம் அனுபவித்தவியம் கிருதம் கர்ம சுகா சுகம். சோ தாங்க பண்ணின கர்மாவினுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். தேகவத்பிகி நிருபிகி, தேகத்தை உடைய யாராலையும், நிருபிகி மனுஷியாளாகட்டும், தேவைகி தேவர்களாகட்டும், திரிச்ச நிருபோத்தம யாராவனா இருக்கட்டும், தபசா தியான யஜ்ஞேச்ச மானவச்ச இந்திரதாம் பிரஜே. தபசு அப்புறம் தான தர்மாதிகள், தான யஜ்ஞம் இத்தியாதிகள்லாம் என்ன பண்றான்? ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தேவாலயம் தேவாலயம் இந்திரன் ஆறான். இந்திரன் ஆயிட்டான்னா பர்மனண்டா சுகம் சௌரியமா இருக்கும்னு சொல்ல முடியுமோ? க்ஷீணே புண்ணியேத சக்ரோபி பதந்தியவன சம்சயா. க்ஷீணே புண்ணியம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? இந்திரனா இருந்தாலும் திருப்பி இந்த பூலோகத்துக்கு க்ஷீணே புண்ணியம் மத்திய லோகம் விசந்தி. ராமாவதார யோகேன தேவா வானவதாம் கதாக. தேவர்கள் என்ன ஆகும்? ராமாவதாரத்துல அவருக்கு உதவி செய்யறதுக்கு அவள்லாம் குரங்கா பிறக்க வேண்டியிருந்தது. ததா கிருஷ்ண சகாயார்த்தம் தேவா யாதவதாம் கதாக. சோ கிருஷ்ணருக்கு இது பண்ண விஷ்ணு அவதாரான் அநேகசா கரோதி தர்ம ரக்ஷார்த்தம் பிரம்மணா பிரேரிதோ பிருஷம். அதனால விஷ்ணு என்ன பண்ற? ஒவ்வொரு யுகத்திலையும் தர்ம ரக்ஷார்த்தம் பிரம்மணா பிரேரிதா, பிரம்மாவினாலே தூண்டப்பட்டவராய் கேட்டுக்கொள்ளப்பட்டவராய் என்ன பண்றார்? பிறக்கிறார். புனர் ஹரிதேவம் நானா யோனிஷு பார்த்தவ அவதாரா பவந்தியே. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் இந்த மாதிரி பிறக்கிறார். பல அவதாரங்கள் ஏற்படுறது. ரத சக்கரவர்த்தி சக்கராரகன் ரத்தம் எப்படி மேலே இங்கேயும் போயிட்டு இருக்கோ, பகவானுடைய அவதாரங்களும் நடந்துட்டுதான் இருக்கு. தைத்தியானாம் ஹரணம் கர்ம கர்த்தவியம் ஹரிணாஸ்வயம். பகவானாலே அசுரவதம்ங்கிறது தன்னாலே செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அம்சாம்சேன பிருத்திவியாம் வை கிருத்வா ஜென்ம மகாத்மனா. அம்சாம்சேன சிலது அம்சாவதாரமாக, சிலது அந்த அம்சாவதாரத்துக்கு அவதாரத்தினுடைய அவதாரமாக. நரநாராயண அவதாரத்தை பத்தி சொல்றதுக்காக சொல்ற. அம்சாம்சேன அதாவது பகவானுடைய அவதாரம், பகவானுடைய அம்சத்தினால அவதாரம், அம்சத்திலிருந்து இன்னொரு அம்சத்தினுடைய அவதாரம். எந்தெந்த விஷயமாகவோ அவர் இதெல்லாம் செய்ய வேண்டி வருது, செய்கிறார். ததகம் சம்பிரபக்ஷியாமி கிருஷ்ண ஜென்ம கதாம் சிவாம். இதை புரிஞ்சுக்கோ. கிருஷ்ண ஜென்ம எந்த அவதாரம்? கிருஷ்ணரை பத்தி கேட்டான் இல்லையா? சோ அந்த கிருஷ்ண ஜென்மாவுடைய கதை எப்படி வருது, ஏதா வருதுங்கிறது சொல்றேன். சயேவ பகவான் விஷ்ணு அவதீர்னே ஏதோ குலே. எது குலத்துல கிருஷ்ணர் பிறந்து அவதாரம் பண்ணார், அது என்னங்கறத சொல்றேன் கேளு அப்படிங்கறதாக அந்த விசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாமே கர்மாவனுடைய கதி தான் அப்படிங்கறதாக என்ன பண்ணார்? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தை யாராவது பைபாஸ் பண்ண முடியுமா? பைபாஸ் பண்ணாம ஒருத்தர் இருக்காருன்னா தானா விரும்பி ஏத்துண்டாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மேல என்னங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம்